ஒரு 7 உலகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 உலகம் ரொம்ப நிறைய பாவம் பண்ணி அடுத்தவனை கொல்ல கற்பழிப்பு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிதான் இருக்காங்களே இவங்க ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 3 உலகத்துல லேண்ட் ஆவாங்க. செத்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி இருக்கும்னா மரண ஓலங்களாக கேட்கும், ரொம்ப கேவலமான உருவங்களாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத வலி வேதனையை அனுபவிப்பீங்க அங்க போனீங்கன்னா. அதுக்கு அடுத்து இன்னொரு உலகம் இருக்கு. அதாவது உதவியே பண்ணாம அடுத்தவனுக்கு உபத்திரம் பண்ணாம இருப்பான், அவனுக்கு மட்டும் சுயநலமா இருப்பான், அவனுக்கு 4வது உலகம். ஆனா அதுவும் எண்டு கிடையாது, அங்கேயும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. 5வது உலகம் கொஞ்சோண்டு புண்ணியங்கள் பண்ணியிருப்பான். 5வது உலகம். 6வது உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். 6வது உலகம். 7வது உலகத்துல இருக்கிறவன் பூரா தெய்வ பிறவியா தான் இருப்பாங்க. தன் உயிர் அழிந்தாலும் பரவாயில்லை, தனது ஆன்மா போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே தான் வாழ்க்கை சொத்து பத்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாலும் அவன்லாம் 7வது உலகம், ஹையஸ்ட் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுக்கு போகும்போது நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் பண்ண முடியும். இப்ப நான் உங்களை அங்க போங்கன்னு நான் சொல்லல, நீங்க இப்ப எந்த உலகத்துக்கு போவீங்கன்றதையும் நான் இப்ப பேசல. அப்படிலாம் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. மற்ற குருமார்கள் மாதிரி ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு சத்தியம் வாங்குற ஆள் கிடையாது, வேற யாருக்கும் சொல்லி தரக்கூடாது. சொல்லி கொடுங்க, செத்து போயிடுவாங்க போல. இதுக்கப்புறம் இப்பவே கழிவு ரொம்ப முத்தி போச்சு, வெடிகுண்டு வெடிக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உக்ரைன்ல விழுந்த குண்டு இங்க விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. செத்து போவோமா உயிரோட இருப்போமானே தெரிய மாட்டேங்குது. கொரோனா வருது, என்னென்னமோ வருது. உயிரோட இருக்கும் போதே தப்பிச்சுக்குங்க. அதுக்கு கருணை அவசியம். உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. பொருள் கணக்கே சொல்லி கொடுக்காதீங்க, அருள் கணக்கு சேர்த்து சொல்லி கொடுங்க. நம்பிக்கையோட இருங்க. இறைவன் இருக்கிறாரு, எங்கேயோ இருந்தெல்லாம் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் விலகுகிறதோ இறைவன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவார். இறைவன் வெளியே வரும்போது மிராக்கலா நடக்கும், நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதம்லாம் நடக்கும். அதுக்கு கருணை மிகவும் முக்கியம். கத்துக்கலாமா? இதத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.